கூட கர்த்தர் பேசும்படி வேதத்தை திருப்பி மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்கள். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். என்னோட பேசும் என்கிற ஜெபத்தை எல்லாரையும் மேறெடுப்போம். என்னோடு பேசும் ஆண்டவரே சொல்லுங்க. என்னோட பேசும் ஆண்டவரே, கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமாப்பா, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய ஜனத்தை உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல அந்த 18வது வசனத்தை நாம மறுபடி வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. உங்களோடு கூட சில உபதேச காரியங்களை குறித்து பேசுகிறேன். சில வாரங்களுக்கு முன்னால ரட்சிப்பை குறித்தும் ஞான ஸ்நானத்தை குறித்தும் உங்களோடு பேசினேன். இன்றைக்கு சபையை குறித்து உங்களோடு கூட பேச இருக்கிறேன். சபை என்பதற்கு வேதத்தில் கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் எக்லீசியா என்ற வார்த்தை. சபையை பற்றி அந்த படிப்புக்கு, கல்விக்கு என்ன பெயர் என்றால் எக்லீசியாலஜி. சபையை பற்றிய படிப்பு எக்லீசியாலஜி. எக்லீசியா கிரேக்க மொழியில் சபை என்றால் அதற்குரிய அர்த்தம் என்னவென்றால் செப்பரேட்டட் குரூப் ஆஃப் பீப்புள், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்பதுதான் எக்லீசியா என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. இன்னும் இந்த சபை என்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எக்லீசியா என்கிற வார்த்தை 100க்கும் அதிகமான முறை புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆனால் 2 முறை தான் அந்த எக்லீசியா சபை என்கிற வார்த்தை அந்த 100க்கும் அதிகமான முறைகளில் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஒன்று, நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்கிறது. அடுத்து மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஒரு முறை இயேசு கிறிஸ்து சபை என்கிற வார்த்தையை, எக்லீசியா என்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. சபை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களில் சிறந்த ஆசீர்வாதங்கள்ல ஒன்று என்னவென்றால் சபை ஆகிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லலாமா? இந்த சபை தான், சபையை ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் கட்டுகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தான் கட்டுகிறதாய் சொன்னது 2 காரியங்களை ஆண்டவர் சொல்றார். ஒன்று குடும்பம், இன்னொன்று சபை. இதை அவர் கட்டுகிறதாய் காணப்படுகிறது. உங்க ஒவ்வொருவருடைய குடும்பமும் தேவன் கட்டுகிற குடும்பம் என்று சொல்லுகிறவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் கட்டுகிற குடும்பம். அடுத்து தேவன் கட்டுகிற சபை, இயேசு கட்டுகிற சபை. இதைத்தான் ஆண்டவர் தான் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் அந்த சபையில் ஐக்கியமாக இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஓகே, இந்த சபையை குறித்ததான சில காரியங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சபையை குறித்து இந்த 2 வேத பகுதிகள் சொன்னேன் இல்லையா? ஒன்று இப்போ நாம் வாசித்த வேத பகுதி, இன்னொன்று மத்தேயுவிலே 18ஆம் அதிகாரம் 15 to 17 வரை உள்ள அந்த வேத பகுதிகளில்
இயேசு கிறிஸ்து சபையை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், ஒன்று இதில் என் சபை என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? அந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? இந்த கல்லின் மேல் என் சபை, என் சபை, மை சர்ச். அப்போ இந்த சபை நமக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்கிற ஒரு பெயர் இருக்கலாம், ஒரு ஸ்தாபனத்தில் நாம் அங்கம் வகிக்கலாம். இந்த சபையில் இப்போ நான் பாஸ்டராக இருக்கலாம், சரியா? இந்த சபை இடம் ஸ்தாபனத்தினுடைய பெயரில் அது வாங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னா அசம்பிளிஸ் ஆஃப் காட். அப்போ இந்த சபைக்கு என்ன பெயர்? அசம்பிளிஸ் ஆஃப் காட். இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் உலக பிரகாரமான ஒரு நிர்வாகம் அமைப்புக்காக வைத்திருக்கிறோம். இந்த சபை யாருடைய சபை? இயேசு அப்பாவுடைய சபை. அல்லேலூயா. சில நேரத்தில் சௌகரியத்துக்காக நம்ம சொல்கிறோம், அந்த பாஸ்டர் பெயரை சொல்லி நம்ம எளிதாக சொல்லிடுறோம், இல்லை? அந்த பாஸ்டர் ஜான் வின்ஸ்லி அவங்க சபை அப்படின்னு சொல்லிடலாம். இன்னும் பிரபலமான நிறைய தெரிந்த ஊழியக்காரர்களுடைய பெயரை சொல்லி மோகன் பாஸ்டர் சபை அப்படின்னு சொல்லலாம். மோகன் பாஸ்டர் சபையும் கிடையாது, ஜான் வின்ஸ்லி சபையும் கிடையாது. யாருடைய சபைன்னு அவர் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துடைய சபை. ஆமென் சொல்லலாமா? இது அவருடைய சபை. அவர் சொல்றார் என் சபை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து நாம் அதில் பார்க்கும் பொழுது அவர் அந்த இதில் நீ பேதுருவா இருக்கிறாய் அப்படின்னு சொல்ற. நீ பேதுருவாய். அது முந்தின வசனத்தில் வரும்பொழுது மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். பேதுரு அந்த இடத்துல மெச்சிட்டு வரும் பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ யாரா இருக்கிறாய்? பேதுருவா இருக்கிறாய், பேதுருவா இருக்கிறாய். அதற்கு என்ன கிரேக்க மொழியில் என்ன வார்த்தை இருக்குன்னா பெட்ரோஸ். பெட்ரோஸ். நீங்கள் மலையாள பைபிள்களில் பேதுருடைய பேர் நம்ம பேதுருன்னு சொல்கிறோம். மலையாள பைபிளில் பார்த்தீங்கன்னா பத்ரோஸ், பேதுரு என்பதற்கு பத்ரோஸ் என்று இருக்கிறது. அந்த பெட்ரோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் பீட்டர், பேதுரு, அடுத்து பத்ரோஸ், இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த பெட்ரோஸ் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. பெட்ரோஸ் என்று சொன்னால் ஸ்டோன், ஒரு கல்லுன்னு அர்த்தம். அப்படின்னா நகர்த்தக்கூடியது, தூக்கி எறியக்கூடியது, எளிதாய் கையாளக்கூடியது அப்படின்னு அர்த்தம் பெட்ரோஸ் என்று சொன்னால். அடுத்து சொல்ற நீ பேதுருவா இருக்கிறாய், நீ ஒரு கல்லா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றார். இந்த கல் என்கிற இடத்துல வருகிற வார்த்தை என்னவென்றால் கிரேக்க மொழியில பெட்ரா என்கிற வார்த்தை வருகிறது. அப்படின்னா என்னன்னா பெட்ராக் அப்படின்னு அர்த்தம், அல்லது பெரிய ஒரு பாறை அப்படின்னு சொல்லி அர்த்தம், படுகை கல் அப்படின்னு அர்த்தம். அதை எளிதில் அங்கங்க நகட்ட முடியாது, தூக்கி எறிய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கல். அதை குறித்து தான் நாம் 1 கொரிந்தியர் 3:11 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:11 வாசிப்போம். இயேசு கிறிஸ்து தான் அந்த கல், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப அந்த அஸ்திபாரக்கல், மூளைக்கு தலைக்கல், அது இயேசுவாகிய கல். இன்னும் அதிலே 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:4, 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை யாருங்க? கிறிஸ்துவே. அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாகமா இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்றார். மோசே பேசுகிறான், அந்த கண்மலையிலிருந்து என்ன வந்தது? தண்ணீர் வந்தது. இங்க பவுல் சொல்லுகிறார், அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. ஓகே. அப்போ இங்க சொல்லி இருக்கிறபடி நீ பேதுருவா இருக்கிறாய், நீ ஒரு சிறிய கல்லா இருக்கிறாய், இந்த கற்பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன்னு தன்னை அவர் காண்பித்து சொல்லுகிறார். நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கற்பாறையின் மேல் நான் சபையை, என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். நீ சிறிய கல்லா இருக்கிறாய், நீ பெட்ரோஸா இருக்கிறாய்.
இந்த பெற்றா மேல என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இயேசு தன்னை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இதை சரியாய் புரிந்து கொள்ளாமல் தான் இன்றைக்கு கத்தோலிக்க சபையார் ரெண்டையும் ஒன்னா எடுத்துக்கொண்டு பேதுரு தான் மூளைக்கல், பேதுரு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை தான் பார்த்து சொன்னார். அவர்தான் முதல் போப். அது என்னவோ அவர் முக்கியமா ஆண்டவர் பயன்படுத்தினார் பேதுரு, அதெல்லாம் மறுக்கலை. அப்போஸ்தலர்களில் பிரதானமானவனாக பேதுரு அறியப்பட்டார். பெந்தைக்கோஸ்தே நாளில் சபை உருவான போது அந்த முதல் பிரசங்கத்தை யார் தான் செய்தா? பேதுரு தான் பிரசங்கம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வரும் பொழுது அந்த கண்மலை, அந்த பாறை யார் என்றால் இயேசு தான் அந்த பாறை. இந்த பெற்றாவின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ நம்ம என்ன விளங்கி கொள்ளுகிறோம்? இயேசு சொன்ன இந்த வசனங்கள்ல இருந்து முதலாவது சொன்ன அவர் என் சபை என்று சொல்லுகிறார். இரண்டாவது அவர் அந்த பெரும் பாறை அஸ்திபார கல்லாகிய அவர் மேல் அவர் தன்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்து அதே வசனத்துல பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். மேற்கொள்ளாதுன்னா என்ன அர்த்தம்? அது பாதாளத்தின் வாசல்கள், பிசாசினுடைய சக்திகள், எதிர்ப்புகள் சபைக்கு எதிராக வரும். ஆனால் அவைகள் ஒன்றும் சபையை மேற்கொள்ளாது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. இன்னைக்கு முழு உலகத்திலையும் என்ன 2000 வருஷமா நிலைச்சு நிற்கிற ஒரு அமைப்புன்னு கேட்டா கிறிஸ்துவின் சபை தான் 2000 வருஷமாகியும் நிலைத்து நிற்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நாம மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சபைக்கு எதிராக எழும்பினது போன்ற சக்திகள் வேறு எதற்கும் எதிராய் இந்த உலகத்தில் எழும்பினதே கிடையாது. அவ்வளவு சாம்ராஜ்யங்கள் சபைக்கு எதிராய் எழும்பினது. ஆனால் சபை அவைகள் எல்லாம் தாண்டி நிலைத்து நிற்கிறது. ரோம சாம்ராஜ்யம் எதிராய் நின்றது. என்ன, அதற்கு பிறகு வந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் எதிராய் நின்றது. ஆனால் அவையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனது. ஆனால் சபையோ இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது, உறுதியாயிருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவது இல்லை என்று சொல்லி சொல்லதை பார்க்கிறோம். அடுத்து ஆண்டவர் சபைக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் அல்லவா, பூலோகத்தில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் என்னை கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ சபைக்கு ஆண்டவர் பூமியிலும் வானத்திலையும் அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நிறைய நேரம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதவர்களா இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை அறியாதவர்களாய் தெரியாதவர்களாய் நாம் இருக்கிறோம், அல்லது குழந்தைகளாய் நாம் இருக்கிறோம். ஆவிக்குரிய நிலைமையில நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், வானத்திலையும் பூமியிலையும் உனக்கு அதிகாரம் தர்றேன். நீ எதை கற்றியோ அது கட்டப்படும், எது கட்டவிழ்க்கிறாயோ அது கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற, சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் மிக மிக பெரியது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம குழந்தைகளா இருக்கிற வரைக்கும் குழந்தைக்கு அந்த ஒரு தாய் தகப்பன் எழுதி வச்சிருக்கிற உயில் தெரியாது, செல்லாது, அல்லது அதை அனுபவிக்கிறதற்குரிய அந்த நிலைக்கு இடத்துக்கு வரல. ஆனால் வயது வந்த பொழுது, அதை அறியும் பொழுது அது அவர்களுக்கு உரியதாய் மாறுகிறது. ஆகவே நம்ம இருக்கிற அதிகாரத்தை குறித்து இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அடுத்து நாம் அதில் பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யமாக இந்த பூமியில் இருப்பது எது என்றால் சபைதான் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே யோவான் 18:36 வாசிக்கும் போது சொல்றார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இந்த உலகத்திற்குரிய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அரசியல் கட்சிகளும் ராஜாக்களும் ராஜ்யங்களும் இருக்கிறது. அது போன்றது அல்ல என்னுடைய ராஜ்யம் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுறார். அப்படி ஒரு ஆளுகை செய்யறதுக்கு நான் வரல அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லுகிற ராஜ்யம் சபையத்தான் அவர் குறிப்பிடுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யம் இப்பொழுதே உங்களுக்குள்ள வந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு இடத்துல ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடுகிற அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் என்னவென்றால் சபை தான். ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு சபை தேவனுடைய ராஜ்யமாய் காணப்படுகிறது. அந்த 18ஆம் அதிகாரத்தில் 15 to 17 வரை உள்ள வசனங்கள்ல இன்னொரு முறை இயேசு கிறிஸ்து சபையை பற்றி குறிப்பிடுகிறார். சபை என்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறார். அங்கே என்ன கான்டெக்ஸ்ட்ல ஆண்டவர் சபை என்று சொல்லுகிறார், எக்லீசியா என்று சொல்லுகிறார் என்றால், ஸ்தோத்திரம், டிசிப்ளினரி ப்ரொசீடிங், சபையில் ஒழுங்கை குறித்து சொல்லும் பொழுதுதான் அங்கே சபை என்று குறிப்பிடுகிறார். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பான் ஆனால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அப்போ சபை என்கிற இதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, சபை ஒழுங்கற்ற இடம் அல்ல, சபை எப்படிப்பட்ட இடம்? ஒழுங்கு உள்ள இடம். ஆமென் சொல்லலாமா? அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உள்ள ஒரு இடம், விதிமுறைகள் உள்ள இடம், இஷ்டம் போல வந்து போறதுக்குரிய ஒரு இடம் இல்லை. அதனால தான் அங்கே ஆண்டவர் ஒருவன் ஒழுங்கற்று இருந்தால் எப்படி ஒழுங்குபடுத்தணும், அதற்கும் கீழ்ப்படியலன்னு சொன்னா எப்படி அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சபையை குறித்து சொல்லும் பொழுது அந்த ஒழுங்குமுறைகளை, விதிமுறைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனங்கள்ல இதை பார்த்தோம். இன்னும் நம்ம சபையை குறித்து பார்க்கும்போது எத்தனை பேர் எல்லாம் கவனிக்கிறீங்க? ஆமென். உற்சாகமா இருக்கிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சபை என்று சொல்லும் பொழுது 2 பிரிக்கலாம். ஒன்று அதரிசன சபை, இன்னொன்று தரிசன சபை, இன்விசிபிள் சர்ச் அண்ட் விசிபிள் சர்ச். அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்கள். அதுல பாருங்க, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை, சர்வ சங்கமாகிய சபை, யூனிவர்சல் சர்ச், அதரிசன சபை. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சபையா இருக்கிறோம், விசிபிள் சர்ச்சா இருக்கிறோம், லைட் ஹவுஸ் ஏஜி சர்ச். அப்போ அதுல இருக்கிற நம்ம எல்லாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. அது எங்க 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் சேர்த்து அந்த சர்வ சங்கமாகிய சபையில இனி தோன்ற போகிறவர்களும் உள்ளடக்கம். கை உயர்த்தி தோன்றி ரட்சிக்கப்பட போகிறவர்களும் அதுல இருக்கிறாங்க. அதான் அதரிசன சபை என்று சொல்லி அறியப்படுகிறது. யாருடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரையும் அங்கத்தினராய் கொண்ட சர்வ சங்கமாகிய சபை. 2வது விசிபிள் சர்ச், தரிசன சபை. தரிசன சபை என்று சொல்லும் பொழுது நம்ம இப்போ பார்க்கிறோமே தான் பார்க்கக்கூடிய சபை, எக்லீசியா. இதை ஸ்தல சபை என்று சொல்லி சொல்லுகிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடி வருகிற ஒரு சபை என்று சொல்லுகிறோம். பைபிளில் பார்க்கும்போது கொரிந்து சபை, எபேசு சபை, என்ன தெசலோனிக்கேயால இருந்த சபை. இது ஒவ்வொன்றும் ஒரு ஊர் பேர். கொரிந்து, தெசலோனிக்கேயா எல்லாமே ஒவ்வொரு ஊரின் பெயர். அந்த ஊர்ல இருந்த சபை. பிலிப்பியர், பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சபை. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தினுடைய பெயர். அங்கு இருந்ததான ஸ்தல சபை, எருசலேம் சபை, அந்தியோகியா சபை, இப்படி இந்த சபை இடங்கள் அதெல்லாம் ஸ்தல சபைகளாக காணப்பட்டது என்பதை நாம பார்க்கிறோம். ஓகே. இன்னும் வெளிப்படுத்தல வரும்போது அங்கே லவோதிகேயா சபை, சர்தை சபை, அப்படியெல்லாம் நாம வாசிக்கிறோமே. ஸ்தல சபைகளுடைய
பெயர்களாக அவைகள் காணப்படுகிறது. அந்தந்த ஊர்களின் பெயரால அவைகள் அறியப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். இந்த தரிசன சபை சிலது பெரிய சபைகள் இருக்கிறது. இப்போ உலகத்திலேயே இன்றைக்கு பெரிய சபை என்றால் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சபையை சொல்றாங்க. நைஜீரியாவில் இருக்கிற ஒரு சபை 10 லட்சம் பேருக்கும் அதிகமாக ஒரே சபையில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில் பெரிய சபை என்று எடுத்துக்கொண்டால், ஸ்தல சபை என்று எடுத்துக்கொண்டால், ஹைதராபாத்தில் இருக்குது கல்வரி டெம்பிள். அங்கே 3 லட்சம் பேர் ஒரே சபையில் ஹைதராபாத்தில் இருக்கிற அங்கே அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. நமக்கு தெரிந்த அளவில் நம்முடைய ஏஜி சபைகளில் பெரிய சபை என்று சொன்னால் சென்னையில் பாஸ்டர் மோகன் அவர்கள் போதகராக இருக்கிற அந்த சபையை சொல்லலாம். நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் என்கிற சபை. அங்கே ஒரு 45,000 50,000 பேர் அந்த ஒரே சபையில் அங்கத்தினராய் இருக்கிறார்கள். அதுதான் சபை என்றல்ல, சிறிய சபைகள் இருக்கிறது. 5 பேர் 10 பேர் கூடி வர்ற சபை இருக்குது. நம்ம ராஜாக்கூரில் சபை நடக்குது, அங்கு ஒரு 10 பேருக்குள்ள கூடி வருகிறாங்க. அப்போ அதுவும் சபை தான். ஆமென். எப்படி 50,000 பேர் உள்ள சபை ஒரு சபையோ, அதே போல ஒரு இடத்துல பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் கூடி வருகிற ஒரு சிறிய சபையும் சபையாகவே, ஸ்தல சபையாகவே காணப்படுகிறது. சில ஒழுங்குகள் ஸ்தாபனம் என்று சொல்லும்போது வைத்திருக்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட சபை, ரெகக்னைஸ் சர்ச், அன்ரெகக்னைஸ் சர்ச். ஒரு 35 பேருக்கு ஞானஸ்நான அங்கத்தினருக்கு கீழே இருந்தால் அது அங்கீகாரம் பெறாத ஒரு சபை. இதெல்லாம் நாம வைத்திருக்கிற சில ஒழுங்குகள் நிர்வாகத்துக்காக. 35 ஞானஸ்நான அங்கத்தினர்கள் அந்த சபையில் இருந்தால் அந்த சபை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சபை என்று சொல்லி, ரெகக்னைஸ் சர்ச் என்று சொல்லி அறியப்படுகிறது. அப்போ அடுத்து இன்னும் தரிசன சபை என்று சொன்னால், லோக்கல் சர்ச் என்று சொன்னாலும் அதுலேயும் வெளியரங்கமாக இருக்கிற சபை, அடுத்து மறைந்திருக்கிற சபை இருக்கிறது. இன்றைக்கு சீனாவில் அங்கே கம்யூனிச புரட்சி வந்த பொழுது அங்கே கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் 50,000 பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கம்யூனிச புரட்சி இன்றைக்கு அந்த அந்த சீனாவில் இருக்கிற சபையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 5 கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த சபை ரகசிய சபை என்று அழைக்க, அண்டர் கிரவுண்ட் சர்ச் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்போ ஹிட்டன் சர்ச்சஸ், வெளியரங்கமாக இப்படி அங்கெல்லாம் கூடி வர முடியாது. ஆனால் அங்கு அப்படி மறைந்திருக்கிற அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இயங்குகிறது. அதுக்கு போதகர்கள் இருக்கிறாங்க. அதில் பல ஆயிரக்கணக்கான அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸுக்கு தலைவராக இருக்கிற ஒரு போதகர் 13 வருஷமாக சிறைச்சாலையில் இருந்தார். இப்போ 2 வாரத்துக்கு முன்னால் தான் அவரை விடுதலை பண்ணி இருக்கிறாங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஈரானில் நிறைய இந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இருக்கிறது. ஏராளம், சில கோடி கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஈரானை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் வெளியே பார்க்கிறபடி இருக்காது. ஆனால் விசுவாசிகள் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை வளரச் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நடுவில் அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறுகிறது. சபை வளருகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வருஷங்களுக்கு முன்னால் ஈரானில் அங்குள்ள அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளின் தலைவராக இருந்த அந்த தலைவரை அவர்கள் மரண தண்டனை விதித்து கொலை செய்தாங்க. அதெல்லாம் உபத்திரவங்கள் இருந்தாலும் சபை வளருகிறது. ஆண்டவர் தன்னுடைய சபையை, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று சொன்னவர் தம்முடைய சபையை அவர் கட்டி வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு ஸ்தல சபையில் அங்கத்தினராக இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், யார் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறாங்களோ அவர்கள்தான் ஒரு சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறாங்க. ஏனென்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பேதுரு பிரசங்கித்த பொழுது அன்றைய தினம் 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றார்கள், சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அன்றைக்கு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் 3000 பேர். அந்த 2ஆம் அதிகாரம் எப்படி முடிகிறது? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எத்தனாவது வசனம்? 2:47 இல்லையா? அங்கு தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பேதுரு சேர்க்கல,
வேற அப்போஸ்தலர் சேர்க்கல. யார் சபையில சேர்க்கிறது? கர்த்தர் சேர்க்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ரட்சிக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தரால் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மற்றவர்கள் எல்லாரும் சபையில் இப்போ இங்கே இருக்கிறீங்க, இன்னும் ரட்சிக்கப்படலை, ஞான ஸ்நானம் பெறல. உங்களை எந்த கணக்கில் வைக்கலாம்னா, நீங்கள் விருந்தினர்களாக இருக்கிறீங்க, சபைக்கு விருந்தினராக வந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஓகே, நீங்கள் சபையில் அங்கத்தினர்னா வெறுமனே இந்த சர்ச்சில் உள்ள அங்கத்தினர் மட்டும் நான் குறிப்பிடலை. அவருடைய சரீரத்தில் ஒரு அவயவமாக நீங்கள் இன்னும் மாறவில்லை. நீங்கள் ஒரு விசிட்டராக இருக்கிறீங்க, புதிதாய் வருகிறவர்களாக இருக்கிறீங்க, சபையினுடைய நலனை விரும்புகிறவர்களா இருக்கிறீங்க, இன்னும் நீங்க அதுல அங்கமாகல. அப்படி இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தரால் சபையில் என்ன செய்யப்பட வேண்டும்? சேர்க்கப்பட வேண்டும். ஆமென். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, சபையில அங்கத்தினர் கட்டணம் எல்லாம் இருக்கிறதா அப்படின்னா, நிர்வாகம் ஒழுங்குக்காக நிறைய மெயின்லைன் சர்ச்சஸ்ல என்ன வச்சிருக்கிறாங்க? அங்கத்தினர் கட்டணம் அப்படின்னு, மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒரு ஃபீஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம சபையை பொறுத்த அளவில் நமக்கு அப்படி மெம்பர்ஷிப் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் நம்ம வைக்கலை. ஆனால் பிற ஐக்கியங்களுக்கு வச்சிருக்கிறோம். முன்னால் வாலிபர் ஐக்கியத்துக்கெல்லாம் இருந்தது, இப்போ ஒன்றும் இல்லை. புருஷர் ஐக்கியத்தில் குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க, அதுக்கு மேலே நீங்கள் விரும்புகிறத கொடுங்கன்னு ஒரு அங்கத்தினர் கட்டணம் அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம். அதுக்காக கட்டணம் கொடுத்தா தான் அதில் அங்கத்தினர் அப்படியெல்லாம் நம்ம ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் வைக்கலை. ஆனால் அந்த ஐக்கியம் நடக்கணும் இல்லையா, அதுக்குரிய செலவுகள் அதில் சந்திக்கப்படணுங்கிறதுக்காக அப்படி ஒரு முறையை வைத்திருக்கிறோம். ஆனால் சபையில் அங்கத்தினராக இருக்கிறதுக்குன்னு நாம் ஒரு கட்டணத்தை நம்முடைய சபையில் என்ன செய்யலை, இதுவரை நியமிக்கலை, இனியும் நியமிக்க போறதும் கிடையாது. அல்லேலூயா. மனப்பூர்வமாய் நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள்ல இந்த சபை என்ன செய்கிறது? இயங்குகிறது. ஆமென். அதனுடைய தேவைகள் நீங்கள் மனப்பூர்வமா உற்சாகமா கர்த்தருக்கென்று கொடுக்கிற அந்த காணிக்கைகளால் அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஓகே, சிலருக்கு கேள்வி, ஆன்லைன் சர்ச்சு போதுமா? என்ன இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்ட் இருக்குது நிறைய பேருக்கு. என்ன சர்ச்சுக்கு ஏன் போகணும், நமக்கு எதுக்கு சர்ச்சுன்னெலாம் ஒன்று வேணுமா? ஏதாவது ஒரு சிஎஸ்ஐ ஆர்சி எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தாவை கட்டிட்டு, சந்தா கட்டினா அங்கே நம்ம அங்கத்தினராக மாறிடுறோம். ஒரு சந்தாவை கட்டிட்டு நம்ம பலருடைய செய்தியை கேட்கலாமே, பல பிரசங்கங்களை கேட்கலாமே அப்படிங்கிற சிந்தை இன்றைக்கு இருக்கிறது. அங்கத்தினராக இருக்கணும். என்ன கல்யாணம் காட்சி வந்தா, கல்லறை சாவு வந்தா, குழந்தை பிரதிஷ்டை, பெயர் வைக்கணும், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா ஒரு பாஸ்டர் வரணும், ஒரு தேவைன்னா ஜெபம் பண்ணணும், இப்படிப்பட்ட அவசியங்களுக்காக நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸை கட்டிட்டு அந்த சபையில் ஒரு அங்கத்தினர் அட்டையை வாங்கிட்டு நம்ம பாட்டில் இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தை இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. ஆன்லைன் சர்ச் அப்படின்னு நடத்துகிறாங்க. சென்னையில் ஒரு நபரை சந்தித்தேன். அவர் பிரபலமான ஒரு பில்டர். அவர் சென்னை அண்ணா நகர் எவ்வளவு ஃபேமஸான இடம், அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இனி போனால் போய் பாருங்கள், அங்கே எந்தெந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் கோல்டன் 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 அப்படிங்கிற அந்த பேர் இருக்குதோ அது எல்லாமே இவர் பில்டரா, அவர் அந்த இடத்த வாங்கி அதில் அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி விற்றவர் தான் இந்த நான் சொல்கிறேன் அந்த பில்டர். கோல்டன் கோல்டன். இந்த அண்ணா நகர் வெஸ்ட், அண்ணா நகர் ஈஸ்ட்டு, அண்ணா நகர் ஈஸ்ட்டு இப்படின்னு எல்லாம் உள்ளே போனால் தெருவுக்கு தெரு கோல்டன் அப்பார்ட்மெண்ட்ஸ், கோல்டன்ற பேர் அதில் சேர்ந்துருக்கும். அப்படி பேரை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நபர் ஒரு ஒழுங்காக சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தார். ஆனால் இப்போ இன்றைக்கு தற்செயலாக அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் சொல்லலை, ஆனால் என்னை அவரை சந்திக்கும்படி அழைத்துட்டு போன அந்த போதகர் சொன்னார், இன்னைக்கு அவர் சர்ச்சு, அந்த குடும்பம் சர்ச்சுக்கே எங்கேயுமே என்ன செய்யறதில்லை, போறதில்லை. இல்லை, அவரே சொன்ன காரியம், சர்ச்சுக்கு போகல அதெல்லாம் சொல்லலை.
இந்த பாஸ்டர் கேட்டார், பிரதர் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னார், பாஸ்டர் ஆள் பார்த்தா வாட்ட சாட்டமா என்னல இருந்து இன்னொரு அரை அடி உயரம். அவர் வண்டியிலேருந்து இறங்கினார், நான் மிரண்டு போயிட்டேன், இவ்வளவு பெரிய உருவமாக இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வந்து கட்டடத்தில் வேலை செய்கிறவங்களெல்லாம் அவனை இவனன்னு தான் விரட்டுறார், பயங்கரமாக கண்ணா பின்னான்னு பேசுகிறார். அப்படி அவர் சொன்னார், சர்ச்சுக்கு வந்தால் உங்கள் பிரசங்கத்தை தானே நான் கேட்க முடியும். நான் வீட்டில் இருந்தேன்னா ஒரு வாரம் காப்ரியல் பிரசங்கம் கேட்பேன், இன்னொரு வாரம் எங்கேயாவது நைஜீரியாவில் இருக்கிற மேத்யூ பிரசங்கம் கேட்பேன், இன்னொரு வாரம் காலையில் எந்திரிச்சு இப்போ பல்லு விளக்கணுமா காஃபியை குடிச்சிட்டு நெட்டில் அந்த ஆராதனை, அன்னைக்கு என் மனசில் என்ன தோணுதோ, எந்த சபா ஆராதனையை பார்க்கணுன்னு தோணுதோ அந்த சபா ஆராதனையை நெட்டில் ஆன் பண்ணிட்டு பார்ப்பேன். அதுவே கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா இது என்ன இன்னொரு சபா ஆராதனையை பார்ப்போம். வசனத்தை தானே கேட்கணும் பாஸ்டர், அவர் சொல்றாரு இப்படி. அவர் வேலை செய்கிற ஆளெல்லாம் விரட்டினதை பார்த்த உடனே அவர்கிட்ட பேசுறதுக்குரிய நம்ம பேசுறதுக்குரிய தன்மை அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் அமைதி ஆயிட்டேன். அங்கே இருக்கிற அத்தனை பாஸ்டர் சொல்லி கேட்காததை நாம் சொல்லி எங்கே கேட்க போறார்? எனக்கு அன்பானவர்கள், இப்படிப்பட்ட ட்ரெண்ட் இருக்குது. ஒரு நபரை சொல்கிறேன், இது மாதிரி ஒரு பெருங்கூட்டம் என்ன செய்யுதுங்க இருக்கு, பெருங்கூட்டம் இருக்குது. நான் சொல்லக்கூடிய பதில் என்ன, நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பரலோகத்தையும் பார்ப்பீங்க. நிஜமாக பரலோகத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. ஆன்லைன்லேயே இன்னைக்கு ஏஐயில் எல்லாத்தையும் உருவாக்கிக்கிடலாம். கிரியேட் ஹெவன் அப்படின்னு சொன்னால் அது பார்த்தா உங்களுக்கு ஹெவனை பரலோகத்தை கிரியேட் பண்ணி உங்கள் ஃபோனில் கொண்டு வந்துடும். அப்படியே நீங்கள் அதனுடைய பொருத்தல வீதிகளில் என்ன செய்யலாம், நடக்கலாம். அப்படியே பைபிளில் எப்படியெல்லாம் ஹெவனை சொல்லி இருக்குதோ அத்தனையும் சேர்த்து அதில் உருவாக்கி தந்துடும். நீங்களும் அதில் நடக்கிற மாதிரி, அதில் போய் அதில் ஒரு வீட்டில் குடியிருக்கிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி அப்படியெல்லாம் உருவாக்கணும்னா ஏஐ என்ன செஞ்சிடும், உங்கள் படத்தோட உங்கள் குடும்பமாக நீங்கள் போகிற மாதிரி எல்லாமே அதில் உருவாக்கி கொடுத்துருங்க. ஏஐ உருவாக்கிடும். அப்படியே பார்த்து திருப்தி அடைஞ்சு மண்ணோட மண்ணா போக வேண்டியதுதான். இப்போ ஆன்லைன் சபை இருக்கிற வாலிபர்கள் மற்றும் ஜாக்கிரதையா இருங்க. பிசாசு உங்களை வஞ்சிப்பான். நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற, வாரந்தோறும் போனால் அந்த பாஸ்டர் மூஞ்சே பார்க்கணும். வீட்டில் இருந்தால் எத்தனை பாஸ்டர் மூஞ்சா பார்க்கலாம். ஓகே, ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்னவென்று சொன்னால், சபை கொடுத்திருக்கிற கட்டளை மத்தேயு வாசிக்கிறோம் இல்லையா, 28, 18, 19, 20, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராகுங்க. மார்க் 16, 15 நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவர் சபை கொடுத்திருக்கிற கட்டளை பிரீச் த காஸ்பல் அண்ட் மேக் டிசைபிள். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி சீஷராக்குங்க. அதை விசுவாசிக்கிறவர்களை சீஷராக்குங்கள். இதுதான் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையாய் காணப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சபை உருவானது எப்போ அப்படின்னு சொன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே சபை உருவாயிற்று. எப்போ வசனம் குறிச்சுக்கிடுங்க, எபேசியர் 1:4 உலக தோற்றத்திற்கு முன்னே, இந்த உலகமெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே சபை தேவனுடைய திட்டத்தில் உருவாகிவிட்டது. Church was conceived even before everything that we see formed or created. இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் சபையை அவர் கற்பந்தரித்தார். இன்னொரு வார்த்தையில சொன்னா என்ன சொல்லலாம், கர்த்தர் சபையை கன்சீவ் பண்ணார், கர்த்தர் சபையை கற்பந்தரித்தார். அவருடைய அனாதி தீர்மானத்தில், அவருடைய சர்வ ஞானத்தில். ஆமென். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்து சபையை இந்த உலகத்தில் அவர் ஏற்படுத்துவேன் என்பதை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே
தீர்மானித்தார், அவர் அதை கற்பந்தரித்தார் என்று சொல்லலாம். ஆனால் சபை பிறந்ததேப்போ பிறந்தது பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு இந்த பூமியில சபை பிறந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதான் சபையினுடைய பிறப்பு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது, கன்செப்ஷன் உலக தோற்றத்துக்கு முன்னால் சபை பிறந்தது. பர்த்டே என்று சொன்னால், பிறந்த நாள் என்று சொன்னால் பெந்தெகோஸ்தே அன்றைக்கு சபை பிறந்தது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? எத்தனை பேர் புரிகிறது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஏறக்குறைய சபை பிறந்ததை நம்ம ஏடி, இன்னைக்கு என்ன ஏடின்னு சொல்றதுல என்ன சொல்றாங்க, பிசிஇ சிடிஇ 3 எழுத்து வருது. பிசிஇ பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, நமக்கு இன்னும் இந்த புது புது பழக்கத்துக்கு வரல. அப்போ முன்னால கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு பின் கிபி 33 சபை பிறந்துச்சு. ஓகே, கிபி 33 சபை பிறந்தது. இந்த 33 வந்ததுன்னா 2033 வந்தா எத்தனை வருஷம் ஆகுது? என்னங்க, நான் என்ன உங்களுக்கு அஸ்ட்ரானமியா கணக்கா சொல்லிட்டு இருக்கேன்? பிசிக்ஸ்ல உள்ள ஃபார்முலாவா சொல்லிட்டு இருக்கேன்? 33 சபை பிறந்துச்சு. இந்த 2033 வந்தா எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. நீங்க எல்லாம் முழிக்கிறத பார்த்தா நான் எங்கேயோ, இங்கதான் இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். இந்த பக்கத்துல சத்தம் வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. சரி, 2000 வருஷம் ஆகுது. உலகமெல்லாம் அந்த 2033 கொண்டாடுறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காட்லயும் அதை MM33, MM அப்படின்னா கிரீக் நியூமரல் தானே. அப்போ MM என்றால் 2033 சபை ஒரு பெரிய ஒரு ரிவைவல். அதுக்கு முன்னால ஆண்டவருக்கு 2033 இந்த உலகத்தில் சந்திக்கப்படாமல் இருக்கிற அன்எங்கேஜ்டு பீப்புள் குரூப் என்று சொல்லுகிறாங்க. 2099 மக்கள் இனங்களை நாங்கள் சந்திச்சிட்டோம்னு ஆண்டவருக்கு பரிசளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தோட அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் வேலை செய்து வருகிறோம். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அந்த அன்எங்கேஜ்ட் அண்ட் அன்ரீச்ட் பீப்புள் குரூப்பே இருக்கக்கூடாது. அதுக்குள்ள சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷை பேசுகிற எல்லா மக்கள் மத்தியிலும் தேவனுடைய சபை இருக்க வேண்டும் என்ற தரிசனத்தை பெற்று செயல்பட்டு வருகிறோம். அப்போ MM33 வருகிறது. அதை சிந்திக்கும் போது இன்னொரு சிந்தை வந்தது. அது என்னன்னு சொன்னா, நம்ம இந்தியாவுக்கு சபை வந்ததை ஆண்டவர் அது வரைக்கும் ஆயுசு தர்றாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் ஆயுஷை தந்தால் அதை நானும் கொண்டாடுவேன். ஆண்டவர் ஆயுஷை தரலன்னு சொன்னால் எனக்கு பின்னால் வர்றவங்க கொண்டாடுவாங்க. என்ன, சபை இந்தியாவுக்கு இன்றைக்கு வந்தது எப்படின்னா 52 AD 52. ஓகே, கிறிஸ்துவுக்கு பின் 52 தோமா மூலமாக சபை இந்தியாவில் வந்தது. கிறிஸ்தவம் இந்தியாவில் வந்தது. இன்றைக்கு பார்த்தால் இன்னொரு 2000 தொடுறதுக்கு இன்னொரு 26 வருஷம்தான் குறைவு. 26 வருஷத்துல கிறிஸ்தவம் இந்தியாவில் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆயிரும்? 2000 வருஷம் ஆயிரும். அந்த 2000 நான் இப்படி என் மனதில் இருக்கிற தரிசனம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா சபைகளும் என்ன, கத்தோலிக்க, புராட்டஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து 2000வது ஆண்ட நிறைவை ஒரு இந்தியா முழுவதும் அசைற மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி என் மனதில் தோன்றியது. ஆண்டவர் அதற்கு கிருபை செய்வாராக. கைகளை தட்டி 1-2 பேர் தான் கையை தட்டுறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபை நம்ம நாட்டில் கிறிஸ்தவம் நம்ம நாட்டில் இன்னும் 26 வருஷம் ஆச்சுன்னா 2000 வருஷம் ஆக போகுதுங்க. ஆக போகுது.
ஆண்டவருக்கு நம்ம அறியாதவர்களாக இருக்கக்கூடாது, அறியாமல் இருக்கக்கூடாது. ஓகே, நேரம் அது பாருங்க. எபேசியர் 5:23 படி கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் அந்த சரீரத்தின் அவயவங்களா, சபை அவருடைய அவயவமா காணப்படுகிறது. குறித்து கொள்ளுங்கள். ஓகே, சபையை குறித்து இன்னும் நிறைய உபதேசங்கள் நம்ம பைபிள்ல இருந்து சொல்லணும்னா நிறைய பேசலாம். ஆனால் இப்போ நடைமுறையில் பிராக்டிக்கல் டிப்ஸ் சிலதை சொல்லி ஜெபிக்க போகிறோம். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? எபிரேயர் 10:25 சொல்லுது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். டோன்ட் மிஸ் சர்ச் கேதரிங். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க. உங்களுக்குரிய ஐக்கியங்கள்ல வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்கள் ஐக்கியத்தில் கலந்து கொள்ளுங்க, பெண்கள் ஐக்கியத்தில் கலந்து கொள்ளுங்க, வாலிபர் ஐக்கியத்தில் கலந்து கொள்ளுங்கள். அந்த கூடுகைகளை விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. நடைமுறையில் உங்களுக்கு சொல்லி இந்த குறிப்புகளை சொல்லுகிறேன். நெவர் மிஸ். ஓகே, அடுத்து சபையில் நீங்க பார்வையாளராக இருக்காதீங்க, பங்காளிகளா இருங்க. சபையில் எப்படி இருக்காதீங்க? பார்வையாளராக இருக்காதீங்க, பங்காளிகளா இருங்கள். கான்ட்ரிபியூஷன், சபையின் வளர்ச்சிக்கு பங்காளி என்பவன் சபையின் வளர்ச்சிக்காய் பாடுபடுவான், பிரயாசப்படுவான். அவன்தான் பங்காளி, கான்ட்ரிபியூட் பண்றவர். ஓகே, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதன் மூலமா, காணிக்கை தசம பாகங்களை கொடுத்து தாங்குவதன் மூலமா, சபையில் இருக்கிற பல்வேறு வகையான ஊழியங்கள்ல பங்கெடுக்கிறதன் மூலமாக நீங்கள் பங்காளிகளாயிருங்கள். காதுல ஏறுதா? எத்தனை பேர் காதுல ஏறுது? அல்லேலூயா. கொஞ்சம் பேர் ஏறல. பாருங்க, பொன்ராஜ் எல்லாம் எவ்வளவு ஸ்திரமா கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. காதுல ஏறுதுன்னு கையை தூக்கிட்டா பிறகு மாட்டிக்கிடுவோமே. அதனால காதுல ஏறாத நபரை போல இருந்துருவோம். நான் சொல்ல, பைபிள்ல சொல்லுது, விதவிதமா ஊதுனாலும் யாரை போல இருக்காதீங்க, செவிட்டு விரியனை போல. அது எத்தனை மகுடி ஊதுனாலும் அதுக்கு செவிடு, காது என்ன செய்யாது? கேட்காது. மற்றதெல்லாம் ஆடி வரும், இது மட்டும் என்ன செய்யாது? ஆடாது. சபையில் கொஞ்சம் பேர் அப்படித்தான் இருப்பாங்க. ஓகே, உங்களை சொல்லல பொன்ராஜ். அது மாதிரி இருக்கிற பலருக்காக உங்களை குறிப்பிடுறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்க பங்காளிகளா இருக்கணும், பங்காளிகளா இருக்கணும். ஓகே, அடுத்து உங்கள் போதகருக்காக, போதகர் குடும்பத்துக்காக, உங்க பராமரிப்பு குழு தலைவர்கள், சபையில் ஊழியம் செய்கிறவங்க, பிற விசுவாசிகளுக்காக அனுதினமும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுடைய ஜெபத்தில் ப்ரே டெய்லி, ப்ரே டெய்லி. பாஸ்டருக்காக, பாஸ்டர் போதகர்களுடைய குடும்பத்துக்காக, மற்ற சபை மக்களுக்காக ஜெபியுங்கள். சபையை குறித்து, போதகரை குறித்து தவறா என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. வீட்டில் போய் பிள்ளைகளும் உட்கார்ந்துருக்க, இன்னைக்கு என்னத்த நடந்துச்சு, என்ன எப்படி பேசினாரு, நெகட்டிவா, எதிர்மறையா, உங்க குடும்பத்துக்குள்ளே ஆனாலும் சரி, வெளியே ஆனாலும் சரி, நீங்க டோன்ட் டாக் இல் அபவுட் யுவர் பாஸ்டர்ஸ், அபவுட் யுவர் சர்ச். தவறா பேசாதீங்க. ஆமென் சொல்லலாமா? தவறா பேசாதீங்க. அதில் தான் நான் சொல்லுவேன், பெர்ஃபெக்ட் சர்ச் இஸ் அ மித். பூர்ணமான சபை, குறையே இல்லாத சபைங்கிறது வெறும் கற்பனை தான். எல்லா சபையிலும் என்ன இருக்குங்க? குறை இருக்கு. எல்லா சபை போதகர்கிட்டையும் என்ன இருக்குது? குறை இருக்கு. குறையே இல்லாத உங்களில் யாரையாவது காட்டுங்க. அல்ல நீங்கள் யார் சொல்ல முடியும் என்கிட்ட குறையே இல்லை அப்படின்னு உங்களில் நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. அப்படித்தான்.
எனக்கு இந்த கதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். திரும்ப இன்னைக்கு நேரம் இல்லை, இன்னைக்கு டைமுக்கு முடிக்கணும்னு நினச்சேன். இல்லை, அந்த ஒரு சபை போதகர் சபைக்கு அடக்க ஆராதனை நடத்தினார். எத்தனை பேருக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கு? இன்னொரு நாள் சொல்கிறேன், இல்லைன்னா அதுக்கு 2-3 நிமிஷம் ஆயிரும். சபைக்கு அடக்க ஆராதனை நடத்திய போதகர் கதை. ஓகே, அப்போ குறை இல்லாத சபை இல்லை, நீங்களும் நானும் தான் சபை. குறை உள்ளவங்க தான் எங்கே வர்றோம்? சபைக்கு வர்றோம். அப்போ அந்த இடம் இப்படி தான் இருக்கும், குறை உள்ளதாக தான் இருக்கும். குறை உள்ளவங்க தானே வர்றோம், இப்போ குறையாக தான் இருக்கும். சிலர் சபையை தேடி குறை இல்லாத சபையை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த நபர் அங்கே போன உடனே குறை இல்லாத சபை கூட என்னவா மாறிடும்? குறையா மாறிடும். சரி, எடுத்து சபையை மாற்றாதீங்க, சபையை மாற்றாதீங்க. டோன்ட் சேஞ்ச் யுவர் சர்ச். வர முடியாத தொலைவுக்கு எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்கன்னா என்ன செய்யுங்க? வாரந்தோறும் வர்றது கஷ்டம், அதில் இருக்கிற ஊழியங்கள் எல்லாம் பங்கெடுக்கிறது கஷ்டம். அப்படி வர முடியாத ஒரு தொலைவுக்கு மாறி போறீங்க, அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு உள்ளூர் சபைக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? போகலாம். மற்றபடி நீங்கள் சபையை மாற்றாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? சபையில் குறை இருக்குன்னு சொன்னால், போதவர்கிட்ட குறை இருக்குன்னா தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பாஸ்டரை மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றுங்கன்னா இங்கேருந்து மாற்றுறது இல்லை, அனுப்பானடியை விட்டு வேற எங்கேயாவது ஊருக்கு மாற்றிருங்க ஆண்டவரே. இல்லை, என்ன ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே பாஸ்டர் கொஞ்சம் தகாத விதமாக பேசுகிறார், கொஞ்சம் அவரில் குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே, அவர் பேச்சை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஓகே, ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ சபையை மாற்றாதீங்க. சிலர் அப்படி சபையை அடிக்கடி மாற்றிடுறாங்க. நீங்கள் இங்கே சபைக்கு வந்துட்டு மாறி போகிறவங்கள பார்த்தா, அதுக்கு முன்னால் அவங்க 2-3 சபையில் மாறி தான் இங்கே என்ன செஞ்சுருப்பாங்க? வந்திருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. அதுவே தான் அவங்களுக்கு பழக்கம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லையா, அவர் சகாயராஜ் பார்வை இல்லாதவர், அந்த சகோதரர் குடும்பம் வர்றாங்க. வாரத்துக்கு அவங்களுக்கு என்ன லட்சாதிபதியா கோடீஸ்வரனா? அவங்க வாரத்துக்கு அவர்கள் ஷேர் ஆட்டோவில் காதக்கிணறுல இருந்து இங்கே வந்து ஷேர் ஆட்டோவில் போகிறதுக்கு அவங்க 3 பேருக்கு 300 ரூபா செலவழிக்கிறாங்க. வாரந்தோறும் ஆராதனைக்கு தவறாமல் வந்து போகிறதுக்கு. சிலர் பார்த்தா மாதம் 1 லட்சம் 1.25 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க. கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், இப்போ வீடு மாறி அந்த பக்கம் போயிட்டோமா, ஒரு 4-5 கிலோமீட்டர் வர வேண்டி இருக்கு. எப்படி அப்படி பேசுறதுக்கு தைரியம் வருதுன்னு தெரியல. நான் சொன்னேன், இப்படி வந்தோம், நீங்கள் உங்கள் தசமபாகம் காணிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டாம், அதை வேணால் செலவழித்து வாரந்தோறும் டாக்ஸி புக் பண்ணி ஆராதனைக்கு வாங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கையை தசமபாகத்தை விட நீங்கள் ஆராதனைக்கு வந்து தேவனை எங்களோட ஆராதிக்கிறது தான் முக்கியம். ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் இவ்வளவு சுகபலனை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய ஜனத்தோடு சேர்ந்து ஆராதிக்கணுமா வேண்டாமா? எடுத்து உங்கள் சபையை உங்களுடைய ஆவிக்குரிய குடும்பமாக கருதுங்க. ஆவிக்குரிய குடும்பமாக கன்சிடர் யுவர் சர்ச் ஆஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. அடுத்து கடந்து செல்லுகிறேன், பி பார்ட் ஆஃப் அ ஸ்மால் குரூப். ஒரு சிறு குழுவில் நீங்கள் என்னவா இருக்கணும்? சபையில் செயல்படுகிற ஒரு சிறு குழுவில் நீங்கள் அங்கம் வகிக்க வேண்டும். இப்போ பெண்கள் சீஷத்துவ குழு 18-20 சீஷத்துவ குழுவோ நடக்குது. பராமரிப்பு குழுக்கள் ஒரு 10-12 பராமரிப்பு குழு நடக்குது. ஒரு ஆண்கள் ஐக்கியம் இருக்குது. வாலிபர் கூட்டம் நடக்குது.
ஒரு சிறு குழுவில் ஒவ்வொருத்தரும் நீங்க என்னவா இருக்கணும்? ஒரு அங்கமா இருக்கணும். ஓகே. எடுத்து arrive early for church service. சபை ஆராதனைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்கூட்டியே என்ன செய்யுங்க? வாங்க. இதெல்லாம் நல்ல பழக்கம். முன்கூட்டியே வாங்க. எடுத்து இன்னும் சிலதை சொல்லிடுறேன் வேகமா. வந்தால் வரும்போது முன் இருக்கையிலிருந்து என்ன செய்யுங்க? நிரப்புங்க. ஆமென். எங்க இருந்து நிரப்புங்க? முன் இருக்கையிலிருந்து நிரப்புங்க. வந்த உடனே சௌகரியமா யார் பின்னால உட்கார்ந்தா யார் மூஞ்சி தலைக்கு பின்னாலேயாவது நம்ம என்ன செய்யலாம்? மறைஞ்சுக்கிடலாம். அங்க பாருங்க, அந்த சைடில் இன்னும் எத்தனை சொன்னாலும் அங்கதான் உட்காருவாங்க சிலர். எனக்கு யாருன்னு தெரியல. அந்த தரையில வந்து அந்த பக்கம் தான் உட்காருவாங்க. அடுத்து நீங்க வரும்போது 5 சேர் இருக்குது. 5 சேர்ல 5 சேர் எம்டியா இருக்கு. நீங்க உட்கார்றது ஓரத்தில் உட்காரக்கூடாது. எங்க உட்காரணும்னா நடுவில் உட்காருங்க. அப்போ இந்த 2 சைடு வந்து உட்காரலாம் பாருங்க. அப்போ அடுத்து வர்றவங்க சைடில் வந்து உட்கார்றதுக்கு வசதி இருக்கும். நீங்க ஓரத்தில், இந்த ஓரத்தில் ஒருத்தர் அந்த ஓரத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டா நடுவில் இருக்கிற 3 சேருக்கு எப்படி போவாங்க? உங்க காலை தாண்டி தான் போக முடியும். ஒருவேளை நீங்க ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, பிரதர் கொஞ்சம் விலகிக்கோங்க அப்படின்னு உங்களை விலக்கி விட்டு அப்புறம் தான் உள்ள போக முடியும். ஓகே. நடுவில் உட்காருங்க. வந்து அந்த சேர்ல நடுவில். ஓரத்தை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகே. என்ன குறைஞ்சிட போறீங்க? ஆராதனை முடிஞ்ச உடனே ஓடாதீங்க. ஒரு 3ல இருந்து ஒரு 5 நிமிஷம் அதிகம் பழகாத ஒரு நபரை பார்த்து பேசுறதுக்கு அந்த நேரத்தை கொடுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அதிகம் பார்த்து அப்புறம் அடிக்கடி பார்க்குறவங்க, நல்லா பழகினவங்கள அப்புறம் போய் பார்த்து பேசுங்க. இது வரைக்கும் உங்களை நம்ம பார்த்ததில்லை, பேசினதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்திச்சு பேசுறதுக்கு ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் செலவு பண்ணுங்க. பி அன் என்கரேஜர். மற்றவங்களை உற்சாகப்படுத்துறவங்களா இருங்க. என்ன பாட்டு பாடுறாங்க, மியூசிக் போட்டாங்க, இதை செய்கிறாங்க, என்ன பிரசங்கம் பண்ண பாஸ்டர் ஆகட்டும், வேற பாடல் நடத்தினவங்க ஆகட்டும், என்ன உற்சாகமான சில வார்த்தைகளை சொல்ல உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த உற்சாகமான வார்த்தை சொல்லுங்க. சிலர்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்றேன். ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார் பாஸ்டர், இந்த தேவையோட வந்தேன், எனக்கு நல்ல மனசுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பி அன் என்கரேஜர். மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு நபராக இருக்கும். உங்களை யாராவது தேடி வந்து உற்சாகப்படுத்துவாங்களான்னு பரிதாபமா நிக்காதீங்க. நீங்க பிறரை உற்சாகப்படுத்துங்கள். பி அ வாலண்டியர். உங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் தேவை. தேவனுடைய சபை தன்னார்வமாய் தொண்டாற்றுகிறவர்களால தான் நடைபெறுகிறது. இப்போ எத்தனை காரியங்கள், ஊழியத்துக்கு போறதாகட்டும், கூட்டி துடைக்கிறதாகட்டும், சேரை போடுறதாகட்டும், முன்னால் இன்னும் வரவேற்கிறதாகட்டும், லிஃப்ட் ஆப்ரேட் பண்றதாகட்டும், ஒரு சமையல் பண்ணி அந்த இலவச உணவு கொடுக்கறதாகட்டும், எதுலையாவது ஒண்ணுல பி அ வாலண்டியர். எதுலையாவது ஒண்ணுல ஒரு தன்னார்வ தொண்டரா இருந்து சபையில செயல்படுறதுக்கு முன் வாருங்கள். சபை எனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்காம நான் சபைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க. ஓகே. இந்த கம்யூனியன் எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் சில சகோதரிமார் பல வருஷங்களா உதவி செய்கிறாங்க. எவ்வளவு பெரிய உதவி! அதை அந்த கப்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் கழுவி வைக்கிறதுல எவ்வளவு பெரிய உதவி! வாலண்டியர்ஸ். அவர்கள் தன்னார்வமாய் வந்து அந்த பணிகளை எவ்வளவு அர்ப்பணிப்போட அவங்க செய்கிறாங்க. கைகளை தட்டி அப்படிப்பட்ட நம்ம சபையில் இந்த தன்னார்வலர்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இவர்கள் எல்லாருக்கும் உமக்கு நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை முடிஞ்சு போகும்போது அங்கே எல்லாரையும் பார்த்துடணும்.
கை கொடுக்க முடிஞ்சவங்களுக்கு கை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் நானும் பாஸ்டர்மா அங்கே வந்து நிற்கிறோம். ஓகே, அதில் தப்பிச்சு போகணும்னு கொஞ்சம் பேர் போகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னா கூட வராதிங்கன்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. அப்படி ஆட்களை சந்திச்சிடணும்னு நிற்கிறோம். அதுதான் நோக்கம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஜெப தேவை இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லணும் என்கிட்ட, அல்லது பாஸ்டர் அம்மாட்ட பேசணும்னா அந்த லைனில் வராதிங்க. வராமல் பின்னால் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு எல்லாம் போகிறவங்க கடந்து போன பிறகு வந்து என்கிட்டயோ பாஸ்டர் அம்மாட்டையோ பேசுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இது இல்லாமல் வழியை மறிச்சிட்டு அந்த இடத்துல நின்று ஆக்கிரமிச்சுக்கிடுறது, நின்றுட்டு கல்யாண விஷயத்தையும் அங்கே தான் பேசுறது, வீடு பார்க்குறதையும் அங்கே வந்து பேசுறது, போனால் வந்து எல்லாத்தையுமே அந்த இடத்துல நின்று பேசி பின்னால் என் மனசெல்லாம் நீங்கள் பேசுகிறத கவனிக்காது. என் மனசெல்லாம் ஐயோ இத்தனை பேர் போயிட்டு வராங்க, அவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, அப்படித்தான் மனசு இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று பாஸ்டர்கிட்ட பேசணும்னு நினச்சா பெஸ்ட்டு வந்து இன்னொரு நாள் ஃபோனில் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு அப்படி பேசுங்க. இல்லை இன்னைக்கே இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் எல்லாம் கடந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் பின்னால் என்ன ஜெப தேவை இருந்தால் அதுக்கு பிறகு வந்து பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது வரைக்கும் உட்காந்துருங்களேன் சேரில், வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிற எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமேன். அடுத்து சபை என்று வரும்பொழுது நம்ம ஒரு குடும்பம்னு சொன்னேன். இந்த குடும்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். வயதானவர்கள் வந்து தாய் தகப்பனாய் கருதப்பட வேண்டியவர்கள், வாலிபர்கள் பெரியவங்களுக்கு எங்களுக்கு பிள்ளைகளாய் கருதப்படுகிறோம், மகன் மகளாய் இருக்கிறவங்க. ஒரு வயதை சேர்ந்தவர்கள் நாம் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறவர்கள். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? அந்த உறவு தான் சபைக்குள்ளே இருக்கணும். ஒரு ஸ்தல சபைக்குள்ளே இருக்க வேண்டிய உறவை சொல்லுகிறேன். ஓகே, கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆரம்பத்தில் அந்த பாடின ஆராதனையில் பாடின அந்த ஒரு பாடலை அதில் ஒரு சரணத்தை மட்டும் பாடிட்டு ஜெபம் பண்ணிடுவோம். இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து சபையை கட்டிடுவார், பாதாளத்தின் வாசல்கள் அதை கொள்ளாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, முக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. ஆண்டவர் தந்திருக்கிற சபைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஸ்தல சபைக்காக உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 83 90 வரைக்கும் நான் ஒரு சபையில் அங்கத்தினராக இருந்தேன். இந்த சபையிலிருந்து தான் இன்னைக்கு நான் என் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது எங்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்துக்கெல்லாம் முக்கிய காரணங்களில் ஒன்று அந்த சபைன்னு நான் சாட்சியாக சொல்ல முடியும். அந்த சபையின் போதகர் என்று சாட்சியாக சொல்ல முடியும். எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவர் அந்த சபையில் தான் என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் சாகிற வரைக்கும் ஆண்டவர் வச்சிருந்தார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சபையை ஆவிக்குரிய குடும்பமாக இதை கருதுகிறவர்கள் அதற்காக நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து சபையை கட்டிடுவார். இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து சபையை கட்டிடுவார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதே, மேற்கொள்ளாதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிடும்
தேவ சபை. எல்லாவற்றாலும் நிரப்பிடும் தேவ சபை. சத்தியத்திற்கு தூணுமான ஆதாரமான சபை, ஆதாரமான சபை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு ஆமென். நன்றி ஆண்டவரே. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா வைத்திருக்கிற சபை, அஸ்திபார கல்லாக நீரே இருக்கிற சபை, நீங்க கட்டுகிற உங்க சபை. அல்லேலூயா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பிரதான கட்டளையை நாங்க நிறைவேற்ற எங்களை பயன்படுத்துங்கப்பா. நல்ல ஐக்கியம் அன்பை எங்க சபையில தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த நல்ல குணாதிசயங்கள் தன்மைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு சபையா எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வல்லமையுள்ள தேவனே, தாராதிலே பங்கெடுத்த சிறியோர் பெரியோர் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. என்ன தேவைகளோடு வந்தாங்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்தித்து அனுப்புங்க. சரீர பலவீனங்கள் எல்லாம் நீக்கி சுகமாக்கி அனுப்புங்க. உம்முடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கையிடும் வேலைகள்ல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவர்களுக்கு எதிரான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போக பண்ணுங்க. மனுஷர் தயவை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உயர்த்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதிங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.